வணக்கம். இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பற்றி பேசப் போகிறோம். அதுவும் நம் அன்புக்குரிய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களின் பார்வையிலிருந்து. அவர் சமீபத்தில் தனது வரவிருக்கும் தலைவன் தலைவி படத்திற்கான விளம்பரப் பணிகளில் பிஸியாக இருக்கிறார். இந்த படத்தில் அவர் அகசவீரன் என்ற கதாபாத்திரத்தில் நித்யா மேனனுடன் இணைந்து கணவன் மனைவியாக ஒரு முரட்டுத்தனமான காதல் கதையைச் சொல்கிறார். ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு கணவராகவும் ஒரு மனிதராகவும் அவர் உறவுகளைப் பற்றி பேசியது மிகவும் ஆழமானது. விஜய் சேதுபதி ஏன் ஒரு ரொமான்டிக் காமெடி படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் என்று கேட்டபோது, பாண்டிராஜ் முதலில் கதையின் முதல் 20 நிமிடங்களைச் சொன்னதாகவும் பின்னர் ஒவ்வொரு காட்சியையும் விளக்கியதாகவும் கூறினார். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவு, குறிப்பாக காதல், ஒருபோதும் பழையதாகாத ஒரு வகை என்று அவர் குறிப்பிட்டார். இந்த கருத்தை நான் முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். காதல் கதைகள் காலத்தால் அழியாதவை. ஆயிரக்கணக்கான கதைகள் சொல்லப்பட்டாலும் இன்னும் ஆயிரக்கணக்கான கதைகளை சொல்ல முடியும். அவை எப்பொழுதும் நம்முடன் தொடர்புபடுத்திக் கொள்ளக்கூடியவை. தலைவன் தலைவி படத்தில் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் தவறான புரிதல்கள் மற்றும் சண்டைகள் முக்கிய கருப்பொருளாக உள்ளன. விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான விஷயத்தைச் சொன்னார். ஒரு உறவில் புரிதல் பெரும்பாலும் தவறான புரிதலில் இருந்து தொடங்குகிறது. நாம் தவறு செய்தோம் என்பதை உணரும்போதுதான் நம் துணையின் விருப்பங்களையும் வெறுப்புகளையும் நாம் உண்மையாக புரிந்து கொள்ளத் தொடங்குகிறோம். நாம் நேசிக்கும் ஒருவருக்காக சிறிதும் மாற மறுத்தால் அந்த உறவு நீடிக்காது. நம் துணையின் பலங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொள்வதுதான் உறவின் அடிப்படை. கணவன் மனைவி சண்டைகள் ஏன் தனித்துவமானவை என்பதைப் பற்றி அவர் பேசியது மிகவும் உண்மை. நாம் வேறு யாருடனும் அப்படி சண்டையிட்டால் அந்த உறவை சரிசெய்ய நாம் ஒருபோதும் முயற்சி செய்ய மாட்டோம் என்று அவர் கூறினார். ஆனால் நம் துணையுடன் சண்டையிடும்போது தவறை ஒப்புக்கொள்வதிலோ மன்னிப்பு கேட்பதிலோ ஈகோவோ தயக்கமோ இருப்பதில்லை. இதுதான் கணவன் மனைவி உறவின் தனிச்சிறப்பு. எவ்வளவு பெரிய சண்டையாக இருந்தாலும் மீண்டும் ஒன்று சேரும் அந்த மாயாஜாலம் வேறு எந்த உறவிலும் இல்லை. சண்டைக்குப் பிறகு தன் மனைவியை எப்படி சமாதானப்படுத்துவார் என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் மிகவும் நகைச்சுவையாகவும் அதே சமயம் ஆழமானதாகவும் இருந்தது. என் மனைவியுடன் சண்டையிட்ட பிறகு நாங்கள் பேசாமல் இருந்தால் நான் எனக்கு பசிக்கிறது, ஏதாவது சமைத்துக் கொடுக்க முடியுமா என்று கேட்பேன். அவர் மேலும், அப்போது எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். அந்த தருணத்தில் நான் சத்தமாகச் சொல்லாமல் எனக்கு அவள் தேவை என்று அவளிடம் சொல்கிறேன். எனக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்த்துகிறேன் என்றார். இது ஒரு கணவன் மனைவி உறவில் உள்ள நெருக்கத்தையும் புரிதலையும் காட்டுகிறது. விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் 1901 படத்திற்குப் பிறகு இரண்டாவது முறையாக இணைந்துள்ளனர். இருப்பினும் அந்த படத்தில் அவர்களுக்கு காம்பினேஷன் காட்சிகள் இல்லை. தலைவன் தலைவி படத்தில் யோகி பாபு, செம்பன் வினோத் ஜோஸ், சரவணன், காளி வெங்கட், தீபா சங்கர், ரோஷினி ஹரிப்ரியன் போன்ற பல நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர். இந்த படம் ஜூலை 25 அன்று திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. ஒரு காதல் கதையாக மட்டுமல்லாமல் உறவுகளின் ஆழமான புரிதலைப் பற்றிய படமாகவும் இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் சேதுபதியின் இந்த கருத்துக்கள் திருமண வாழ்க்கையின் யதார்த்தமான பக்கத்தை நமக்கு காட்டுகின்றன. சண்டைகள், தவறான புரிதல்கள், சமாதானங்கள் என அனைத்தும் ஒரு உறவின் அங்கம். ஒரு கணவனும் மனைவியும் தான் எதிரிகளைப் போல சண்டையிட்டு எதுவும் நடக்காதது போல மீண்டும் காதலிக்க முடியும். இதுதான் உறவுகளின் உண்மையான அழகு. ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து புரிந்து கொண்டு அன்பை பரிமாறிக்கொள்வதன் மூலம் எந்த உறவும் பலப்படும். இந்த தலைவன் தலைவி படம் பல தம்பதிகளுக்கு தங்களைப் பற்றியும் தங்கள் உறவைப் பற்றியும் சிந்திக்க ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நம்புகிறேன்.